ஃப்ரெண்ட்ஸ் செரிட் கேசல் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறமா பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணி செஞ்ச விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே உடனே இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் இங்கே ரோகிணியை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி திட்டிகிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு இங்கே ரோகிணி பண்ணதை நினச்சி இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா எனக்காக உன்னை யார் பண்ண சொன்னது இந்த மாதிரி வேலையை, எங்கே முத்து தான் போயிட்டு நான் பேசி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனான், உன்னை யார் எனக்காக பேச சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டாலுமே ஒரு சைடு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா நீ செஞ்ச பழிக்கு என் புருஷன் இப்போ உள்ளே இருக்கான், அது முத்தை கூட்டிகிட்டு போகும்போது கூட நீ எந்த உண்மையும் சொல்லலை, இப்போ அவங்க உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே நீங்கள்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டுறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டாலுமே அங்கே ஒரு சைடு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா முத்தை படுத்து பேசுகிறாங்க. நம்ம ரோகிணியை நம்ம இங்கே விட்டுட்டு போனோம்னா அங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சங்கடப்படுவாங்க, நம்ம எப்படியாவது இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பேசி நம்ம ரோகிணியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்ட சொன்னாலுமே ஒரு சைடு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே கோபமாகவும் அந்த ரவுடியாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை மாட்டி விட்டுட்டான் போல், நம்ம இவனை போய் பேசிட்டு தான் வர சொன்னோம், இவன் போய் அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு இங்கே முத்துமே பார்த்தீங்கன்னா அவன் அங்கே அடிக்கலாம் சொல்லலை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாளில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசிட்டு தான் வர சொல்லியிருக்காங்க ரோகிணி. ஏற்கனவே இருந்த பகையில் அங்கே முத்தை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் தெரியாதுப்பாங்க, அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதனால தான் போயிட்டு இவங்க அடிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் இப்போ இவங்களை விட்டுனா அவங்க பார்த்தீங்கன்னா என்னை வந்து கேட்பாங்க, நாம் அங்கே என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. சார் அவள் ரோகிணியை ஏதோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா போயிட்டு பேசிட்டு தான் வர சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் மேலே இருந்த கோவத்தில் இது மாதிரி என்னை மாட்டிடணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடிச்சவங்கன்னா கிடச்சிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே என்ன சார், நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு போகிறோம், ரோகிணி மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்டையும் பேசி இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே முத்துவ மீனாவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவ மீனாவும் இங்கே ரோகிணியும் கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கு போகவும் உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரவி ஸ்டுடுத்தி அங்கே விஜயா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அங்கே ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துடுறாங்க ரவியும், ரோகிணி ஆனால் நீ இது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் முத்துவை கூட இங்கே போலீஸை பிடிச்சிட்டு போகும்போது நீ எந்த ஒரு விஷயம் கூட சொல்லலை, ஆனால் நீ அப்போவானா சொல்லியிருக்கணும்ல, அங்கே நான் இந்த விஷயம் அங்கே முத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ, ஆனால் அங்கே முத்தை பிடிச்சிட்டு போகும்போது கூட நீ சைலண்டாக தான் நின்று பார்த்துட்டு இருந்த, இப்போ கூட மீனா கூட வந்து கேட்கும் போது நீ இந்த விஷயத்த நீ பண்ணலை தான் சொன்ன, ஆனால் நான் பண்ணான்னு சொல்லிட்டு நீ வாயை திறந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரவியும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி சொன்னாலுமே இங்கே ஒரு சைடு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு நீ சைலண்ட்டாக பயமே இல்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்க, ஆனால் நீ இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நீ பண்ண தப்புக்கு நான் எனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொய் சொல்லிட்டு இருந்த பார்த்தியா, அதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா, ஆனால் ரோகிணி நீ இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே முத்தை பிடிச்சிட்டு போகும்போது நீ சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்த பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது, நீ பண்ண விஷயத்தால் அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு வரதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டான். அவனை ஸ்டேஷனில் வச்சு நான் சித்திரவத்திரம் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்குன்னு கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்துட்டாங்க, நான் எப்படியோ ஒரு வழியாக உள்ளே பேசி நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்ட இங்கே அருணுமே சொல்லிட்டு இருக்காரு. சீதாவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாது, அருணுமே பார்த்தீங்கன்னா அங்கே சீதா கிட்ட ரொம்பவே போய் சொல்லிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் பண்ண பிரச்சனைனால தான் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே சைலண்டாகவே நின்றுட்டு இருக்காங்க, எதுவுமே பேசாமல்
முத்துமே அப்படி சொல்லிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சைடு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே விஜயா சுத்தமாக பார்த்தீங்கன்னா பாசமும் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே மனோஜ் மேலே தான் ரொம்பவே பாசமாகவும் இருந்தாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜை தான் தலைக்கு மேலே தூக்கி வச்சுன்னு கொண்டாட்டிருக்காரு. ஆனால் இங்கே முத்துக்கு ஒரே துள்ளி அளவு கூட பாசம் வச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு மீனாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.